குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் இருந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் இருந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் போடும்பொழுது ஐடென்டிட்டிஸ் பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் மட்டும் இப்போது ரீகால் பண்ணலாம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேன் தீட்டா எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டா வந்து டேனோட ரெசிப்ரோக்கல் காஸ் பை சைன் தீட்டா. கொசிகன் தீட்டா சைனோட ரெசிப்ரோக்கல்னா 1 பை சைன் தீட்டா. சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம்னா 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டா வந்து 1 பை டேன் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. அனதர் ஒன் இஸ், இது முக்கியமான ஐடென்டிட்டிஸ். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. எனக்கு இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வேணுன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போயிடும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போயிடும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா பாருங்கள், 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. எனக்கு டேன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த 1 அந்த சைடு போயிடும். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி 1 ஈக்குவல் டு இது அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் யூஸ் பாருங்கள், 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம், காட் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதலாம். அதே மாதிரி 1 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போது இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். இது ஈஸி, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறது. இது பாருங்கள், இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இப்போ ரெண்டுமே சின்னு வரும் பார்த்துக்குங்க. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. சார் முன்னாடி கொசிகன் வருமா காட் வருமா டவுட்டுங்க சார் அப்படின்னா, எப்போவுமே 1 2 3 என்னும்போது 1 2 3 4 எழுதும் இல்லைங்களா. அப்போ பாருங்கள் 3க்கு அப்புறம் தான் 4 5 எல்லாம் வரும். இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 லெட்டர்ஸ் தான் இது காட் அப்படின்னு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தான் 1 2 3 4 5 வருது இல்லைங்களா. அப்போ 3க்கு அப்புறம் தான் 5 வரும். அப்போ ஃபஸ்ட்டு காட்டு அதுக்கப்புறம் தான் கொசிகன் அப்படி ஆரம்பிச்சுங்க. ரெண்டுமே சியில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. டேன் போடும்போது டீ மாதிரி டீ போடுறோம், அதாவது ப்ளஸ்ஸு. டீயும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி தான் போடுவோம். அப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. மொத்தமாக ரேஷியோஸ் 6 இருக்குங்க. இங்கே சைனு காசு வந்துருச்சுன்னா, இங்கே காட்டு கொசிகன் வந்துச்சுன்னா கட்டாயமாக இங்கே டேனும் சீக்கன் தான் வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக தெரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் சம் போயிடலாம். எக்ஸசைஸ் சம் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க போகலாம் எக்ஸசைஸ் சம்முக்கு. இப்போது எக்ஸசைஸ் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துட்டு, ஃபஸ்ட் ஒன் இஸ் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேக் எல்ஹெச்எஸ். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டேக் எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. காட் தீட்டா என்ன எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். நமக்கு தெரியும் இல்லைங்களா. காட் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகேவா. அடுத்தது டேன் தீட்டா. டேன் தீட்டா என்ன எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரியணுங்க, அப்போ தான் நம்ம போட முடியும். இப்போ இது அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் சைன் தீட்டா காஸ் தீட்டா கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டிபிள், சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு அதுக்கு ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னங்க, 1. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ 1 டிவைட் பை கீழே சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிடுறோம். இப்போது இந்த சைன் 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ன பண்ணலாம், பிரித்து எழுதலாம். 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் 1 பை சைன் தீட்டாங்கிறது கொசிகன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா. நம்ம இதை நிரூபிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. புரிஞ்சுதுங்களா. இதோட ஃபஸ்ட்டு கொஷின் ஓவர். இப்போ இதில் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் பாருங்களேன். ஃபஸ்ட்டில் செகண்டு சப்டிவிஷன் செகண்டு, டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன் இஸ் எல்ஹெச்எஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட் வி வில் டேக் எல்ஹெச்எஸ். டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுக்கிறோம். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேன் பவர் 4 தீட்டானா இங்கேயும் ஒரு டேன் ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா. டேன் ஸ்கொயர் தீட்டாவையும் மல்டிபிள் பண்ணால் தான் டேன் பவர் 4 தீட்டா. அப்போ ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டா காமன் எடுத்துடுறோம்.
ரிமைனிங் டேன் ஸ்கொயர் தீட்டா இது வெளியே போயிடுச்சுன்னா ஒன்றுன்னு இருக்கும் இந்த ஸ்டெப். புரியுதுங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் கிடைக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1 + tan ஸ்கொயர் தீட்டா இது என்னங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, tan ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம், tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 எழுதலாம் இல்லைங்களா. இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். சீக்கன் ஸ்கொயர் கூட சீக்கன் ஸ்கொயர் போயிருக்குன்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. செகண்ட் கொஸ்டின், ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 1 + tan ஸ்கொயர் தீட்டா 1 - tan ஸ்கொயர் தீட்டா பை cot ஸ்கொயர் தீட்டா -1 equal to tan ஸ்கொயர் தீட்டா. திஸ் ஒன் இஸ் LHS, another one is RHS. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், we will take LHS. 1 - tan ஸ்கொயர் தீட்டா பை cot ஸ்கொயர் தீட்டா -1 எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன், அதை வந்து எடுத்துருக்கேன் LHSஸை 1 - கரெக்டுங்களா, 1 - அங்கே என்ன இருந்துச்சுங்க, cot ஸ்கொயர் தீட்டான்னு இருந்துச்சுங்களா. ஃபஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா இருந்து நினைக்கிறேன் இல்லைங்களா. ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் அது என்னென்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 - tan ஸ்கொயர் தீட்டா இருந்துச்சுங்க. இப்போ tan ஸ்கொயர் தீட்டான்னு என்ன நமக்கு தெரியலைங்களா. tan தீட்டா என்ன எழுதுவோம், tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுவோம். கரெக்டாக. இப்போது அங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இங்கேயும் ஸ்கொயர்டு வரும், இங்கேயும் ஸ்கொயர்டு வரும், இங்கேயும் ஸ்கொயர்டு வரும். அப்போது tan ஸ்கொயருக்கு பதிலாக 1 - tan ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். கீழே காட் ஸ்கொயர் தீட்டா -1 இருந்திருக்கு. காட் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம், காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு இருக்குது இல்லையா. ஓகே, இது வந்து ஸ்கொயர்டுங்கிறப்போ இங்கே என்ன ஆயிரும், ஸ்கொயர்டு வந்துடும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா -1 வந்துடும். இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும் நமக்கு தெரியும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. எகைன் இது பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, எல்சிஎம். இதுக்கப்புறம் இது மேலே போனால் என்ன ரெசிப்ரோக்கல் ஆயிரும். நியூமரேட்டர் அப்படி எழுதிங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் மேலே போனால் ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன ஆயிரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. என்ன ஆயிரும் பாருங்கள், இதுவும் கட் ஆயிரும். கட் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ சைன் பை காஸ் என்னங்க, டேன். அப்போ ஸ்கொயர் இருக்கிறனால டேன் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகேங்களா. ஓகே, இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க, இது ப்ரூவ் பண்ணுறது தான். காஸ் தீட்டா பை 1 + சைன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. திஸ் ஒன் இஸ் LHS, another one is RHS. First we will take LHS, காஸ் தீட்டா பை 1 + சைன் தீட்டா. காஸ் தீட்டா பை 1 + சைன் தீட்டா இது வந்துங்க பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வந்துருக்குது. இந்த மாதிரி வரும்பொழுது டினாமினேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டினாமினேட்டில் வரக்கூடியதை என்ன பண்ணுறீங்க, அதனுடைய கான்ஜுகேட் வேல்யூவால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆச்சு, இங்கே +1 + காஸ் தீட்டா இருக்கிறனால என்ன பண்ணலாம், 1 - சைன் தீட்டா 1 + சைன் தீட்டா இருக்கிறனால என்ன பண்ணுங்க, 1 - காஸ் தீட்டா பை 1 - காஸ் தீட்டாவால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுறோம். பாருங்கள், காஸ் தீட்டா பை 1 + சைன் தீட்டா இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ மைனஸால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணியாச்சு. இங்கே எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா, மல்டிப்ளைங் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 1 - சைன் தீட்டா அப்படின்னு. அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் தீட்டா இன்ட்டு 1 - சைன் தீட்டா பை a + b இன்ட்டு a - b a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இப்போ என்னாச்சு உங்களுக்கு, 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 1 போட தப்பு இல்லை. 1 - சைன் ஸ்கொயர் இல்லை, பாருங்கள் a + b இன்ட்டு a - b a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் பிங்கிறது சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் அப்படியே எழுதிங்க, காஸ் தீட்டா இன்ட்டு 1 - சைன் தீட்டா த ஹோல் டிவைடட் பை 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஃபார்முலா ஐடென்டிட்டிஸ் வர்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இங்கே பாருங்கள், இந்த காஸ் தீட்டா இருக்குது இல்லைங்களா, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 2 காஸ் தீட்டா இருக்குது. இங்கே இதுவும் இதில் ஒரு 1 கட் ஆயிடுச்சு. அப்போ 1 - சைன் தீட்டா பை டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டா ரிமைனிங் இருக்கும், எழுதிக்கலாம். அப்போ ரெண்டு என்ன பண்ணுறீங்க, 1 - சைன் தீட்டா இதை வந்து பிரித்து எழுதுகிறேன். 1 / காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை காஸ் தீட்டா. ஏன்னா இந்த காஸ் தீட்டா 2 காமன் எல்சிஎம் இல்லைங்களா. அப்போ வந்து 1 / காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை காஸ்ன்னு எழுதுகிறோம். 1 / காசுங்கிறது சீக்கன், சைன் பை காசுங்கிறது டேன்.
அப்போது சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாங்க நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்துங்க, ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. இந்த மாதிரி மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டுருந்துருப்போம். அதே மாடல் தான் இது. இது LHS, இது நமக்கு RHS. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ. இது வந்து ஃப்ராக்ஷனில் வரதுனால டினாமினேட்டரில் என்ன வருதுன்னு பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் சைனால் மேலே இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். கான்ஜுகேட் வேல்யூ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θங்கிறதுனால மேலே நியூமினேட்டரையும் 1 + sin θ டிவைடட் பை டினாமினேட்டரையும் 1 + sin θவில் இன்னும் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஆச்சு உங்களுக்கு. இப்போ இந்த கொஷின் நான் ஒர்க் அவுட் பண்ணுற பாருங்கள். அதில் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் சம் மாடலில். கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. இது LHS நம்ம எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ணணும். டேக் LHS எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ பாருங்கள். 1 + sin θங்கிற நியூமரேட்டரு, டினாமினேட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 - sin θ. இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு, அதனால் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறோம். 1 + sin θ பை 1 + sin θ. ஓகேங்களா? இப்போது மேலே பாருங்கள், நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா அதை 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைடட் பை திஸ் ஒன் இஸ் a + b × a - b a ஸ்கொயர்டு மைனஸ் a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், b ஸ்கொயர்னா sin θ, அதை ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர்டு θ. ஓகேங்களா? இது a + b × a - b. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுங்க நியூமரேட்டரு. டினாமினேட்டர் பாருங்கள், நமக்கு தெரியும் 1 - sin ஸ்கொயர்டு θங்கிறத என்ன எழுதுவோம், காஸ் ஸ்கொயர் θன்னு எழுதுவோமா. அப்போ அதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் θ போட்டுங்க. இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் θன்னு வந்துடும். இப்போ அந்த ரூட்டு இந்த ஸ்கொயர்டு எல்லாம் கட் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும்னா 1 + sin θ பை காஸ் θன்னு வரும் இல்லைங்களா. மறுபடியும் இது எப்படி பிரித்து எழுதலான்னு பாருங்கள். 1/cos θ ப்ளஸ் sin θ பை காஸ் θன்னு எழுதலாம். நமக்கு தெரியும் 1/cos θங்கிறது சீக்கன் θ ப்ளஸ் sin/cosங்கிறது tan θ. இதான் நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துக்கிறாங்க. அதில் செகண்ட் சப்டிவிஷன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ ஈக்குவல் டு 2 சீக்கன் θன்னு ப்ரூவ் பண்ணணும். இது LHS, இது RHS. ஃபஸ்ட்டு டேக் LHS. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்தது 1 + sin θ பை 1 - sin θ. இந்த கான்ஜுகேட் வேல்யூ ப்ளஸில் வரணும். 1 + sin θ பை 1 + sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ ரெண்டாவது இருக்கிறது. அதுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும். 1 - sin θ பை 1 - sin θ. இப்போ ரெண்டு சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர், a + b × a - b a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு மைனஸ் sin ஸ்கொயர் θ. எகைன் அதே மாதிரி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே நியூமரேட்டர் சேம் 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + sin θ இன்ட்டு 1 - sin θ a + b × a - b a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும், 1 ஸ்கொயர்டு மைனஸ் sin ஸ்கொயர் θ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டர் அப்படி எழுதிங்க 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து 1 - sin ஸ்கொயர் θ. நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1 - sin ஸ்கொயர் θ ஃபார்முலா என்ன, காஸ் ஸ்கொயர் θ இல்லைங்களா அந்த ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுறீங்க, 1 - sin ஸ்கொயர் θ போல் காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டர் அப்படி எழுதிட்டு டினாமினேட்டரில் 1 - sin ஸ்கொயர் θ வரும், அது காஸ் ஸ்கொயர் θ தான் வரும் இல்லையா. இப்போ இந்த ஸ்கொயர்டு இந்த ரூட்டு இந்த ஸ்கொயர் எல்லாம் கட் ஆச்சுன்னா 1 + sin θ பை காஸ் θன்னு வரும். ப்ளஸ் இது 1 - sin θ பை காஸ் θ ரெண்டு எல்சிஎம் எடுத்தால் காஸ் θ தான் ஒரு ரிமைனிங் 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ வரும். இந்த மைனஸ் sin θ வந்து ப்ளஸ் sin θ கட் ஆயிரும். 1 + 1 வருது 2/cos θன்னு வரும். 2/cos θ எப்படி பிரித்து எழுதலாம்னா 2/cos θவை 2 × 1/cos θன்னு எழுதலாம். அப்போ 2 × 1/cos θ சீக்கன் θ அதுக்கு மல்டிபிள் பண்ணால் 2 சீக்கன் θங்கிறது தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய RHS. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan squared theta secant squared theta plus 1. இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கங்க. திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். புரியுதுங்களா? இது ஒரு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள். இப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். secant power 6 theta இது எப்படி எழுதலாம்? secant squared theta the whole cube எழுதலாம் இல்லைங்களா? இப்போது பிரிச்சுட்டேன். 3 2s are 6. இப்போ secant squared theta the whole cube. இது மாதிரி பாருங்கள், secant squared theta எப்படி எழுதலாம்? 1 plus tan squared theta எழுதலாமா? 1 plus tan squared thetaங்கிறது secant squared theta. அப்போ secant squared theta போகலாம் 1 plus tan squared theta the whole cube. இது எப்படி இருக்குது? a plus b the whole cube. a plus b the whole cube எழுதிக்கிறேன் பாருங்கள். a plus b the whole cube என்ன? a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகேங்களா? அப்போ ஏங்கிறதுங்க என்ன? இதில் பாருங்கள், இதை இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? a plus b the whole cube மாடல் இருக்குது. இப்போ ஏங்கிறது வந்து 1, பிங்கிறது வந்து tan squared theta. இப்போ அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலா. a cube 1 cube ப்ளஸ் பிங்கிறது tan squared theta the whole cube ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக tan squared theta இன்ட்டு a ப்ளஸ் பினா 1 ப்ளஸ் tan squared theta. ஓகேங்களா? இப்போ 1 க்யூப் பண்ணால் 1 தான் வரும். ஓகேங்களா? 1 ப்ளஸ் 3 2s are 6. அப்போ tan power 6 theta ப்ளஸ் பாருங்கள் 1 3s are 3. இது கூட மல்டிபிள் பண்ணால் 3 tan squared theta. 1 plus tan squared theta என்னங்க? secant squared thetaன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும், அதாவது tan squared theta ப்ளஸ் 1ங்கிறது secant squared theta தான் இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இது பாருங்கள், tan power 6 theta ஆர்டர் எழுதுங்க. tan power 6 theta பவர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இறங்கு வரிசையில் எழுதிக்கிங்க. tan power 6 theta ப்ளஸ் 3 tan squared theta அடுத்து secant squared theta ப்ளஸ் 1. இது ஆர்டராக மாதிரிங்க. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டு ஆர்ஹெச்எஸ். அதனால் அந்த ரிசல்ட்டு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ இதோட தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஓகே, அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் செகண்டு சப்டிவிஷன் செகண்டில் sin theta ப்ளஸ் secant theta the whole squared ப்ளஸ் cos theta ப்ளஸ் cosecant theta the whole squared is equal to 1 ப்ளஸ் secant theta ப்ளஸ் cosecant theta the whole squaredன்னு. இது நம்ம ஃபஸ்ட்டு இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு டேக் எல்ஹெச்எஸ். sin theta plus secant theta the whole squared plus cos theta plus cosecant theta the whole squared. This one is a plus b the whole squared. a squared plus b squared plus 2ab. புரியுதுங்களா? ஏங்கிறதுங்க sin theta, bங்கிறது secant theta. என்ன ஃபார்முலா? a plus b the whole squared. a squared plus b squared plus 2ab. ஏங்கிறது இங்குது a squared. ஓகேங்களா? b squared plus 2ab. அதே மாதிரி இது a plus b the whole squared தான். ப்ளஸ் a squared ப்ளஸ் b squared ப்ளஸ் 2ab. ரெண்டு எழுதியிருக்கேன் ஃபார்முலா. இது ஃபஸ்ட்டுக்கு உண்டானது a plus b the whole squared, இது செகண்டுக்கு உண்டான a plus b the whole squared. அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்களேன். அதில் வந்து இருந்துச்சிங்களா, அதில் வந்து sin squared theta ப்ளஸ் cos squared theta இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் secant squared theta ப்ளஸ் cos squared theta எல்லாம் ஆர்டர் எழுதிங்க. secant squared theta ப்ளஸ் cosecant squared theta. அடுத்து 2 இன்ட்டு 2 ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா? 2 இன்ட்டு sin theta secant theta ப்ளஸ் cos theta இன்ட்டு cosecant theta எல்லாம் ஆர்டர் எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்? sin squared theta ப்ளஸ் cos squared theta வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது secant squared theta ப்ளஸ் cosecant squared theta ப்ளஸ் 2 இன்ட்டு sin theta இன்ட்டு secant theta வந்து 1 by cos theta எழுதலாம். ப்ளஸ் cos theta இன்ட்டு cosecant theta 1 by sin theta எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எழுதிட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வருது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இது எல்சிஎம் எடுத்தால் sin theta cos theta கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin squared theta ப்ளஸ் cos squared thetaன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் அப்படியே ஒரு 1 ப்ளஸ் secant squared theta ப்ளஸ் cosecant squared theta ப்ளஸ் 2 இன்ட்டு sin squared theta ப்ளஸ் cos squared theta வேல்யூ 1 டிவைடட் பை sin theta cos thetaன்னு வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் secant squared theta ப்ளஸ் cosecant theta ப்ளஸ் இது பாருங்கள், நமக்கு தெரியும் இல்லைங்களா ஃபார்முலா இந்த இடத்துக்கு இந்த 1 பை இது எப்படி எழுதலாம்னா 1 பை sin theta இன்ட்டு 1 பை cos thetaன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஓகேவா? இந்த ஸ்டெப்பை என்ன நினைக்கிறேன், 1 பை sin theta இன்ட்டு 1 பை cos theta. 1 பை sin thetaங்கிறது cosecant theta, 1 பை cos thetaங்கிறது secant theta இல்லைங்களா? இதை வந்து இப்படி எழுதியிருக்கேன். இப்போ என்னாச்சு உங்களுக்கு, இது பாருங்கள், இதில் இருந்துட்டு இங்கே 1 எடுத்துகிட்டு 1 ப்ளஸ் எப்படி எழுதுகிறோம், secant squared theta ப்ளஸ் cosecant squared theta ப்ளஸ் 2 இன்ட்டு cosecant theta secant theta இன்ட்டு cosecant thetaன்னு எழுதுங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணிக்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்முலா
a squared plus b squared plus 2ab ஃபார்முலா என்ன வரும் a plus b the whole square தானுங்க இது a squared plus b squared plus 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ 1 plus இது a secant அப்போ secant theta plus bங்கிறது cosecant theta secant theta plus cosecant theta the whole square நமக்கு வந்துருச்சு நம்ம இதை நிரூபிக்க வேண்டிய RHS பார்த்துக்குங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சுட்டு வாங்க சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த இடத்துல எந்த கான்செப்டில் இருக்குது a squared plus b squared plus 2abங்கிற கான்செப்ட் இருக்குது அதை நான் எப்படி எழுதலாம் a plus b the whole square இது வந்து a plus b the whole squareங்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்கோம் ஓகே அடுத்த கொஷின் போகலாமா பாருங்கள் அடுத்த கொஷின் 5th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 5th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் secant பவர் அதில் ஃபஸ்ட் சப் டிவிஷன் 5th secant பவர் 4 theta into 1 minus sin பவர் 4 theta minus 2 tan squared theta is equal to 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேக் LHS என்ன எடுத்துருக்கோம் secant பவர் 4 theta into 1 minus sin பவர் 4 theta minus 2 tan squared theta எழுதியிருக்கோம் இதில் secant பவர் 4 theta அப்படியே வச்சுங்க இது பாருங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா இதை பிரித்து எழுதுகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 squared ஒன்று தான் இல்லையா இதை மைனஸ் sin squared theta the whole square எழுதிக்கலாமா இப்போ sin squared theta the whole square minus 2 tan squared theta இதை பிரித்து எழுதியிருக்கேன் அந்த sin பவர் 4 theta நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் secant பவர் 4 theta இன்ட்டு இது பாருங்கள் a squared minus b squared ஃபார்மேட் a plus b இன்ட்டு a minus b ஏங்கிறது ஒன்று bங்கிறது sin squared theta a plus bனா 1 plus sin squared theta இன்ட்டு 1 minus sin squared theta minus 2 tan squared theta இந்த ஃபார்முலாங்க இது a squared minus b squared a plus b into a minus b ரிமைனிங் அப்படியே எழுதியாச்சு இந்த ஃபார்முலா வச்சு ஓகே அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் secant பவர் 4 theta இன்ட்டு இது பாருங்கள் 1 plus sin squared theta நமக்கு தெரியும் 1 minus cos sin squared thetaவை cos squared theta எழுதலாம் இப்போ cos squared theta minus 2 tan squared theta எழுதிக்கிறோம் பார்த்தீங்களா ஐடென்டி என்னென்ன ஸ்டெப் என்னதை சேஞ்ச் பண்ணி அது பக்கத்தில் எழுதி வச்சுங்க 1 minus sin squared theta cos squared theta எழுதலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்களேன் secant theta என்னது எதனோட ரெசிப்ரோக்கல் cos ஆஃப் 1 by cos theta வரும் 1 by cos பவர் 4 theta secant theta அதாவது secant theta is equal to secant thetaவை 1 by cos theta எழுதுகிறோம் இப்போ இங்கே secant பவர் 4 இருக்குனால 1 by cos பவர் 4 theta இன்ட்டு 1 plus sin squared theta இன்ட்டு cos squared theta minus tan squared theta ஓகேங்களா இப்போது இது பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா இங்கே ஒரு cos squared theta இருக்குது இங்கே cos பவர் 4 theta இருக்குது இதிலிருந்து இது 2 கட் பண்ணிட்டா ரிமைனிங் 1 by cos squared theta இன்ட்டு 1 plus sin squared theta minus 2 sin squared theta by cos squared theta ஓகேவா அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1 plus tan squared theta by cos squared theta minus 2 sin squared theta by cos squared theta இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தெரியும் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் cos squared theta அதுதான் எல்சிஎம்மாக வரும் இல்லைங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் 1 plus sin squared theta மல்டிபிள் பண்ணால் 1 plus sin squared theta by cos squared theta மைனஸ் இது 2 sin squared theta by cos squared theta அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துக்கு மைனஸ் இருக்குது அதனால் ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன வரும் cos squared theta வரும் அதுக்கப்புறம் 1 squared plus sin squared theta minus 2 sin squared theta இருக்குது மேலே 1 squared பண்ணால் 1 தான் வரும் 2 sin squared theta ஒரு sin squared theta போச்சுன்னா இதுலேருந்து செப்பரேட் பண்ணிங்க கழிச்சிட்டிங்கன்னா ஒரு sin squared theta வரும் 1 minus sin squared theta என்ன cos squared theta by cos squared theta ரெண்டு கட் ஆச்சுன்னா 1 by 1 is equal to 1 இதான் நாம் நிரூபிக்க வேண்டிய RHS ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதில் செகண்டு cot theta minus cos theta by cot theta plus cos theta is equal to cosecant theta minus 1 by cosecant theta plus 1 கொடுத்துக்கிறாங்க இது LHS another one is RHS நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு புது டாப்பிக்கு நீங்கள் இது நான் வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க பார்க்குறக்கு புதுசு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கட்டாயமாக கேட்கணும் புரியுதுங்களா ஓகே ஃபஸ்ட்டு டேக் LHS cot theta minus cos theta by cot theta plus cos theta இப்போ நமக்கு தெரியும் என்னென்னு cot theta எப்படி எழுதலாம் cos theta by sin theta எழுதலாமா இப்போ இந்த cot theta பதில் என்ன பண்ணுறோம் cos theta by sin theta minus cos theta the whole divided by மறுபடியும் cot theta இருக்குது அதை வந்து cos theta by sin theta எழுதலாம் cos theta by sin theta plus cos theta மேலே LCM sin theta cross multiple cos theta minus sin theta cos theta by sin theta LCM again denominator
ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா sin தீட்டா காஸ் தீட்டா வரும். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் sin தீட்டா காஸ் தீட்டா பை sin தீட்டா. இந்த sin தீட்டாவும் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும், டைரெக்டாக பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டிருக்கோம். இங்கே டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூஸ் மேலே வேணால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் மல்டிபிள் ஆகிடுச்சு. இந்த சைனும் இந்த சைனும் கட் ஆகிடும். ஓகேவா, கட் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் நியூமரேட்டரில் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. இதுலேருந்து ஒரு காஸ் தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் சைன் தீட்டா வருமா? எப்போது மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. ஓகே, அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டா காமன் எடுத்தால் 1 ப்ளஸ் சைன் தீட்டா வருமா? இப்போ இந்த காஸ் தீட்டா கட் ஆகிருமா? இப்போ ரிமைனிங் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டாங்கிறது எல்ஹெச்எஸ்க்கு உண்டான வேல்யூ. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இது வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சேம் ரிசல்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறதில்ல, ரெண்டு தனித்தனி எடுத்து பண்ண போகிறோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துங்க. கொசிகன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா என்ன எழுதலாம்? 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுறீங்க இல்லைங்களா? மல்டிபிள் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் டிவைடட் பை அதேமாதிரி இதை மல்டிபிள் பண்ணால் சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் மேலே வந்து ரெசிப்ரோக்கல் 1 மைனஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். இந்த சைன் தீட்டாவும் கட் ஆயிரும். கட்டான ரெமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா கிடைக்கும். பார்த்தீங்களா? 1 எடுத்து கட்டானது போக மிச்சம் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின் பாருங்கள். 6th ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் sin A மைனஸ் sin B பை cos A ப்ளஸ் cos B ப்ளஸ் cos A மைனஸ் cos B பை sin A ப்ளஸ் sin B ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் LHS எடுத்துக்கங்க. அப்படியே இதில் மேலே பாருங்கள், நல்லா கவனிங்க. நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து sin A பார்த்தீங்களா, ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா cos A ப்ளஸ் cos B sin A ப்ளஸ் sin Bன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஒவ்வொன்று கூட இதுவே மல்டிபிள் ஆகும். அதாவது sin A மைனஸ் sin B கூட இந்த சைன் இது ரெண்டு இப்படி போகும், இது ரெண்டு இப்படி போகும். sin A ப்ளஸ் sin B cos A மைனஸ் cos B கூட cos A ப்ளஸ் cos Bன்னு போகும் இல்லையா? இப்போது இதை நல்லா மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B, இது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியலையா? A ப்ளஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B இன்ட்டு A ஸ்கொயர்டு மைனஸ் B ஸ்கொயர்டு. அந்த கான்செப்டில் எழுதுகிறோம். நல்லா பாருங்கள். இது வந்து A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஃபார்மேட். ஏங்கிறது sin A, பிங்கிறது sin B. அப்போது A ஸ்கொயர்டு மைனஸ் B ஸ்கொயர்டு. அப்போ சைன் ஸ்கொயர்டு A மைனஸ் சைன் ஸ்கொயர்டு B. சிமிலர்லி இது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B, A ஸ்கொயர்டு மைனஸ் B ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு A மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு B டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூஸ் அப்படி எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க? இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. சைன் ஸ்கொயர்டு A மைனஸ் சைன் ஸ்கொயர்டு B ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு A மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு B இந்த ஹோல் டிவைடட் பை ரிமைனிங் டினாமினேட்டர் அப்படி எழுதிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? அங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஆர்டர் எழுதுகிறோம். இந்த ஏ எல்லாம் ஒரு லைக் டைம்ஸில் அது ஏ வர்றதெல்லாம் ஒரு பக்கம், பி வர்றதில் ஒரு பக்கம். அப்போது சைன் ஸ்கொயர்டு A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு A மைனஸ், நல்லா பாருங்கள், மைனஸ் சைன் ஸ்கொயர்டு B ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு B. மைனஸ் எடுத்ததுனால இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சைன் ஸ்கொயர்டு B ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு B வந்துடும். டிவைடட் பை நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி எழுதிங்க. இப்போது சைன் ஸ்கொயர்டு A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு Aங்கிறது என்ன? 1. நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா? சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ 1. அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? இப்போ 1 மைனஸ் அதே சேம் ஃபார்முலா. இது 1 கேட்கல சார், தீட்டாக்கு பதில் A இருக்குது சார்னா அதுதான் தீட்டாக்கு பதில் என்ன இருக்கலாம்? அது சைன் ஸ்கொயர்டு A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு A. தீட்டாக்கு பதில் A இருக்குது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். நானும் இங்கே B இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, 1 மைனஸ் 1 0. அப்போ நியூமரேட்டரில் 0, டினாமினேட்டரில் அந்த ரிமைனிங் வேல்யூ அப்படியே வரும். 0 எனிதிங் எந்த வேலையில் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். நம்ம இதை நிரூபிக்க வேண்டிய RHS. அதில் 6th செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர்டு A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு A டிவைடட் பை சைன் A ப்ளஸ் காஸ் A ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு A மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு A பை சைன் A மைனஸ் காஸ் A is equal to 2. This one is LHS, another one is RHS. First we will take LHS. ஓகேவா?
ஓகே இதை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. டேக் எல்ஹெச்எஸ் sin squared a + cos squared a / sin a + cos a + sin squared a - cos squared a / sin a - cos a. இது எல்ஹெச்எஸ். இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். எல்ஹெச்எஸில் மேலே பாருங்களேன். இப்போ ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. sin a + cos a sin a - cos a இருக்கு இல்லைங்களா. அதை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தனித்தனி எழுதுறேன். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த டே மட்டும் எடுத்துருக்கேன். sin a cos a மேலே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக க்யூப் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸ்கொயர்டு இல்லை, க்யூப். அது ஸ்கொயர்டு இல்லைங்க, க்யூபு. sin cube a + cos cube a / sin a + cos a. கொஷின் நல்லா பார்த்துங்க. 6th செகண்ட் கொஷின். அடுத்தது sin cube a - cos cube a / sin a - cos a = 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அல்லது எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம். இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா a³ + b³ இல்லைங்களா. என்ன ஃபார்முலா, a³ + b³ ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். a³ + b³. அதுக்கு என்ன ஃபார்முலா, a + b the whole cube - 3ab into a + b. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் ஏங்கிறது என்ன, sin a, பிங்கிறது cos a. பாருங்கள், a + b the whole cube sin a + cos a the whole cube - 3 into a + b sin a cos a 3ab sin a cos a into a + b sin a + cos a whole / sin a + cos a. இதுக்கு எழுதியிருக்கோம். இப்போ தான் அடுத்தது ப்ளஸ் போட்டாச்சு. அது இதுக்கு எழுதுங்க. சேம் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். sin a - cos a the whole cube - 3 sin a cos a into sin a - cos a. இது வந்து ஃபார்முலா வந்து இது a + b. இது வந்து a³ - b³. இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா, a - b the whole cube ஓகேங்களா -3ab into a - bன்னு வரும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. a - b the whole cube - 3ab into a - b whole / sin a - cos a. ஓகேங்களா. இதுக்கு எழுதுனது இதுங்க, ப்ளஸ் இதுக்கு தனியாக கீழே எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறோம். இந்த டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிங்க. நியூமரேட்டர் பாருங்களேன். இது வந்து ஃபார்முலா பிரகாரம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னா, இது வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் நல்லா கவனிக்கணும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் sin a + cos a the whole cube இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு sin a + cos a இருக்குது இல்லையா. இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுலேயும் ஒரு sin a + cos a காமனாக வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா, இதிலிருந்து ஒன்று வெளியே வந்துச்சுன்னா sin a + cos a the whole squared இருக்கும் -3 into sin a cos a இருக்கும். இதிலிருந்து இது ரெண்டுலேருந்து வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் இங்கே ஒன்று ஸ்கொயர்டு இருக்கும். ரிமைனிங் -3 sin a cos a மட்டும்தான் இருக்கும். இங்கே எது இருக்காது இல்லையா. டிவைடட் பை இந்த ரிமைனிங் டைம் அப்படியே எழுதிடுங்க. சிமிலர்லி இதுலேயும் பாருங்கள், அதே மாதிரி sin a - cos a, இங்கே sin a - cos a காமன் எடுத்துட்டோம்னா இங்கே sin a - cos a the whole squared +3 sin a cos a மட்டும் இருக்கும் டிவைடட் பை sin a cos a. இந்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. காமனாக எடுத்திருக்கேன். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயும் மேலே இருக்குது பாருங்கள். மேலே இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது a + b இன்ட்டு இப்போ இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ என்ன பண்ணலான்னு இந்த ஸ்டெப்பில் இதுவும் கட் ஆயிரும். இதுவும் கட் ஆயிரும். ரிமைனிங் என்ன வரும், sin இது பாருங்கள், இது a + b the whole squared a² + b² + 2ab. இதுங்க எக்ஸ்ப்ளனேஷன். a + b the whole squared a² + b² + 2ab -3 sin a cos a ப்ளஸ் இது அதே மாதிரி பாருங்கள், a - b the whole squared a² + b² - 2ab + 3 sin a cos a. புரியுதுங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்ல இம்பார்ட்டன்ட், கவனிச்சுட்டு வரணும். இதிலிருந்து எழுதியிருக்கேன். இதுக்கு உண்டானது இதுக்கு உண்டானது இது வந்து a + b the whole squared a² + b² + 2ab -3 sin a cos a ப்ளஸ் இந்த ஸ்டெப்பில் கட் ஆனதுக்கப்புறம் மீதி தான் இருக்கும். இதில் இது a - b the whole squared a² + b² - 2ab + 3 sin a cos a. ஓகேவா. இப்போ ஏதாச்சும் இதில் கட் ஆயிருமான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் போட்டுட்டுங்களா, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ என்ன ஆயிடுது, எல்லாமே கட் ஆயிரும். இது ரெண்டும் கட் ஆயிரும், இது ரெண்டும் கட் ஆயிரும். ரிமைனிங்
sin a ப்ளஸ் காசி, இங்கே sin a ப்ளஸ் காசி, மொத்தம் 2 இருக்குது. அப்போ 2 sin ஸ்கொயர்ட் a, சாரி sin ஸ்கொயர்ட் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் a, இங்கே ஒரு sin ஸ்கொயர்ட் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் a, மொத்தம் 2 இருக்குன்னா 2 sin ஸ்கொயர்ட் a காஸ் ஸ்கொயர்ட் a இருக்குது. இதில் 2 காமன் எடுத்துட்டா sin ஸ்கொயர்ட் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் aன்னு வரும். அப்போது இது என்னாச்சு, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட 1. அப்போ 2 × 1 = 2ன்னு வரும். இதுதான் நம்ம இருக்க வேண்டிய RHS. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது 7th கொஸ்டின். 7th கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். ரிமைனிங் கொஸ்டின் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். 7th கொஸ்டின் பாருங்கள் என்ன அப்படின்னு. 7th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா =√3 then prove that tan theta plus cot theta =1ன்னு ப்ரூவ் பண்ணணும். we have என்ன கொடுத்துக்கிறாங்க அதை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு sin theta plus cos theta =√3ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். sin theta plus cos theta the whole square =√3 the whole square. இப்போ இது a + b the whole square, a² + b² + 2ab ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a + b the whole square = a² + b² + 2abங்கிற ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணும்போது a² + b² + 2ab. ஏங்கிறது வந்து sin தீட்டா, பிங்கிறது வந்து காஸ் தீட்டா, ஹோல் ஸ்கொயர் =√3² பண்ணால் 3. ஓகேங்களா? அடுத்தது இதோட வேல்யூ என்ன? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் 1 + 2 sin தீட்டா காஸ் தீட்டா =3ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 2 1 அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 2 sin தீட்டா காஸ் தீட்டா =3 - 1, 2 sin தீட்டா காஸ் தீட்டா =2ன்னு வரும். இப்போ sin தீட்டா காஸ் மல்டிப்ளை 2 அந்த சைடு 1 டிவைட் ஆயிரும். sin தீட்டா காஸ் தீட்டா =2/2னா sin தீட்டா காஸ் தீட்டா =1 ஒரு ஈக்குவேஷன் நம்பர். இது 1 வச்சுங்க. sin தீட்டா பாருங்கள், sin தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்ததில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா =1 ப்ரூவ் பண்ணணும். டேக் LHS tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா எடுத்துகிட்டு 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். டேனை sin பை காஸ்ன்னு எழுதலாம், காட்டை காஸ் பை சைன். எல்சிஎம் எடுத்தால் sin தீட்டா காஸ் தீட்டா கிராஸ் மல்டிபிள் sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் 1/sin தீட்டா காஸ் தீட்டான்னு வரும் இல்லைங்களா? இப்போது இது என்ன பண்ணுறோம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் sin தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 வச்சுருக்கு. இதுக்கு பதில் 1ன்னு போடுங்க. 1/1 = 1. இப்போ tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா =1 ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் கொஷின், மொத்தமாக 7th மொத்தமாக 2 கொஷின் இருக்குது. செகண்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னா, இஃப் √3 sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா =0 then show that tan 3 theta = 3 tan theta minus tan cube theta by 1 - 3 tan square theta ப்ரூவ் பண்ணணும். கிவன் கொடுத்தது என்ன? √3 sin theta மைனஸ் காஸ் தீட்டா =0ன்னு கொடுத்துக்கிறான். இப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டா அந்த போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ √3 sin theta காஸ் தீட்டான்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கக்கூடிய காஸ் தீட்டா என்ன வருது, இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், டிவைடாக வந்துடும் இல்லைங்களா? இங்கே போகும்போது மைனஸாக போயிடுச்சுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடு ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, காஸ் தீட்டாவில் வகுக்கிறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. டிவைடட் பை காஸ் தீட்டா டிவைட் பண்ணால் இங்கே என்ன ஆயிரும், √3 sin theta பை காஸ் தீட்டா வரும். அந்த காஸ் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். இந்த காஸ் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். இது கட் ஆச்சுன்னா 1 வரும். இது ரிமைனிங் இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த √3 இருக்குது இல்லைங்களா, இது அந்த போகும்போது என்ன ஆயிரும், 1 டிவைடாக போகும். அப்போது 1/√3. அப்போ sin தீட்டா பை காஸ் தீட்டா =1/√3ன்னு வருது. இப்போ sin பை காஸ் என்ன, tan. அப்போ tan தீட்டா =1/√3னா தீட்டா =30 டிகிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? tan தீட்டாவோட 30 டிகிரி தான் வந்து 1/√3. ஓகே, இது அப்படியே வச்சுங்க. தீட்டா =30. அப்போ LHS எடுத்துங்க. என்ன ப்ரூவ் பண்ண LHS? tan 3 தீட்டா எடுத்துக்கிறோம். tan 3 தீட்டானா tan 3 × தீட்டாவுக்கு பதிலாக எவ்வளோ போட போகிறோம், 30 டிகிரி போடுங்க. தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி போடுங்க. அப்போ tan 30 டிகிரி போட்டால் 3 3 = 9. tan 90 டிகிரி என்ன, இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது இல்லைங்களா? அந்த டேபிளில் படிச்சிருப்போம். tan 90 டிகிரி இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இப்போ RHS எடுத்துங்க. இது நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. அடுத்தது RHS 3 tan தீட்டா மைனஸ் tan cube தீட்டா பை 1 - 3 tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ 3 × tan தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா 30, அது 1/√3 தானே. இங்கே வருங்க, tan தீட்டா =1/√3 அப்ளை பண்ணுங்கள். 3 × 1/√3 மைனஸ் tan cube தீட்டானா 1/√3 the whole cube டிவைடட் பை 1 - 3 × tan ஸ்கொயர்னா 1/√3 the whole square. அப்போது மல்டிபிள் பண்ணால் 3/√3 மைனஸ் 1/√3/√3ன்னு வரும் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணும்போது. அதே மாதிரி இது 1 - 3 இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/3ன்னு வரும். இது மல்டிபிள் பண்ணால் 3/3ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எல்சிஎம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், மேலே என்ன ஆயிரும்னா 3√3 வந்துடும்.
3√3ன்னு ஒரு மேலே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேணும் இல்லைங்களா, மேலே 3னா 9 - 1ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இங்கேயே சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கொஷினை. இப்போ இப்படி வருது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறது, √3 இங்கே 3√3 எல்சிஎம் ரெண்டுக்கும். இங்கே 3 வேணால் மேலே 3 பார்க்கணும், 9 - 1 வரும். அதேமாதிரி கீழே வந்து டினாமினேட்டரில் இது 3 கட்டாச்சுன்னா 1 - 1 0ன்னு வந்துடும். 1 - 1 வரும். இப்போ 9 - 8/3√3ன்னு வரும். /0. 0வால் எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது. ஃப்ரம் 1 and 2ல் வந்து LHS = RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த டைமே இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த சால்வ் பண்ணது வந்து இந்த சைடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போட்ட மாதிரியே தான் போட்டிருக்காங்க. 8/0ன்னு வரும், இன்ஃபினிட்டி. அதை டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம் இன்ஃபினிட்டின்னு. அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS = RHS போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். இல்லை சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேவா? ஓகே.